إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بين يدي الساعة ليكون للعالمين نذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله صدق رسول الله صلى الله عليه وسلم إلى آخر الحديث. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் அத்பஉ தாபிஈன்கள் மீதும் இவ்விண்ணகமும் மன்னகமும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் ஈடேற்றமும் என்றென்றும் எல்லோருக்கும் எல்லா நிலைமையிலும் உண்டாகட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இருட்டிலும் வெளிச்சத்திலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் வாலிபத்திலும் வயோதிபத்திலும் குறிப்பாக ஏழ்மையிலும் செல்வந்த நிலையிலும் அவனை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையாக வசிய செய்வதோடு நல்லுபதேசமாக நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் முஸ்லிம் உம்மத்தை ஏனைய உம்மத்தை விட சிறந்த ஒரு கண்ணியமான உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். முஸ்லிம் உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகள் இரண்டு. ஒன்று ஈமானுக்குரிய சோதனைகள், அடுத்து அவர்களுடைய கரங்களினால் அவர்கள் செய்த பாவத்துக்கு வரக்கூடிய அல்லாஹுடைய சிற்சில சோதனைகளை உலகில் அல்லாஹ் சுவைக்க செய்கிறான் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஈமானுக்கு வரக்கூடிய சோதனைகள் இது சதா காலமும் கியாமத் பரியந்தம் நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேள்வி தொடுக்கிறான். அவர்கள் ஈமான்தாரிகள், ஈமானோடு வாழக்கூடியவர்கள், ஈமானுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், பக்குவமானவர்கள் என்பதனால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்களா என்றால் என்ன அர்த்தம்? ஈமான்தாரிகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு ஈமானுக்குரிய சோதனை நிச்சயமாக இருக்கிறது. நம்மை விட சிறந்தவர்கள் அல்லவா நபிமார்கள்? நம்மை விட ஈமானில் கூடியவர்கள் அல்லவா கலீஃபாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தக்வாதாரிகள், இறையச்சமுடையவர்கள், ஷுஹதாக்கள்? இவர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்ட வரலாறை நாம் படிக்கத்தானே செய்கிறோம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சோதனை பாவத்தினால் வரக்கூடிய சோதனை. இது பயங்கரமானது. பாவத்தை பற்றி பேசும் பொழுது குர்ஆன் இரண்டு விதமான பாவங்களை ஹைலைட் பண்ணி இருக்கிறது, கோடிட்டு காட்டி இருக்கிறது.
அதில் ஒன்றுதான் உள்ரங்கமான பாவம், இரண்டாவது வெளிரங்கமான பாவம். வதரு வாஹிரல் இஸ்மி வபாசினா. கண்ணியமானவர்களே, சோதனைகள் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் உம்மத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அல் ஆலமுல் இஸ்லாமி தி வேர்ல்ட் முஸ்லிம் என்ற பத்திரிகையில் இன்று முஸ்லிம் உம்மத் முகம் கொடுத்திருக்கக்கூடிய முப்பெரும் சோதனைகளை பற்றி பெரிய ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. முப்பெரும் சோதனைகள். முதலாவதாக இந்த உம்மத் பொருளாதார சிக்கலில், பிரச்சனையில், சோதனையில், லீகுல் இக்திசாதியா நெருக்கடியில் இந்த உம்மத் தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக சுகாதார பிரச்சனை. உலகளாவிய ரீதியில் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, பக்கத்து நாட்டில் மட்டுமல்ல, ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் சுகாதார பிரச்சனை பாரிய ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. மூன்றாவது கல்வித்துறையில் முஸ்லிம் உம்மத் பெரிய ஒரு சோதனையை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுகாதார சுற்று பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு சுட்டி காட்டலாம், தொட்டு காட்டலாம். இன்றைய ஜும்மாவுடைய காலம், நேரம் விரிவாக பேச இடம் கொடுக்காது. பொருளாதார பிரச்சனை என்று வரும் பொழுது 128 கோடி மக்கள் உலகளாவிய ரீதியில் வறுமை கோட்பாட்டில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2022 தரவின் அடிப்படையில் 4/3 தினமும் பசியோடு பட்டினி சாவுக்கு படுக்கைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 37,000 தாண்டிய குழந்தைகள் பட்டினி சாவுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 100 மில்லியன் குழந்தைகள் சிறார்கள் வீடின்றி பாதையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கு குழந்தைகள் ஊட்டச்சத்தின்றி கடுமையான நோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் 6 லட்சத்தை தாண்டிய வியாபாரிகள் சுய வியாபாரத்தை, சுய தொழிலை இழந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1875 ஆண்டுகளில் முஸ்லிம் உம்மத்தினுடைய நிலைப்பாடு நம்முடைய நாட்டில் வியாபார மையத்தலமாக இருந்த பெட்டாவை நாம் எடுத்துக்கொண்டால் மொத்தமாக முஸ்லிம்களுடைய கடை மாத்திரம் 732 கடைகள் இருந்தது. 1990களில் 749 நகை வியாபாரிகள் கடைகள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ஏற்றுமதி இறக்குமதி என்றெல்லாம் முன்னோடிகளாக 400க்கும் மேற்பட்ட பெரும் வியாபாரிகள் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதார பிரச்சனை என்பது இந்த உம்மத்துக்கு அது ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ذهبல் ஃபக்ர் இலா பலதின் قال الكفر خذني معك فإني محتاج إليك. ஒரு ஊருக்கு வறுமை செல்லும் பொழுது, ஃபக்ர் செல்லும் பொழுது அது கூறுகிறது, குஃபர் கூறுகிறது ஃபக்ரை பார்த்து, குஃபர் சொல்கிறது ஃபக்ரை பார்த்து, நீ என்னையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு செல், ஏனென்றால் நான் உனக்கு தேவையுள்ளவனாக, தேவைப்படக்கூடியவனாக இருக்கிறேன். எப்பொழுது வறுமை வருமோ அந்த நேரத்தில் நிச்சயம் அதனுடைய கடைசி முடிவு குஃப்ராக மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரன், ஒரு மனிதனுடைய குஃபர் அவனை வறுமையின் பக்கம் கொண்டு போய் நெருக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளாந்த துஆக்களில் பல துஆக்களை நபி அவர்கள் பல விடயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அதில் ஒன்றுதான் வறுமையை விட்டு, ஃபக்ரை விட்டு யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயா.
பாதுகாப்பு தேடுவது போன்று வறுமையிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஏழ்மை பிரச்சனை அல்ல, மிஸ்கீன் பிரச்சனை அல்ல. ஆனால் பக்கர் என்பது நபி அவர்கள் ஏழ்மையாக வாழ விரும்பினார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன், யா அல்லாஹ் நான் வாழும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது மிஸ்கீனாக நான் வாழ வேண்டும், மௌத்தாகும் பொழுது மிஸ்கீனாக நான் மௌத்தாக வேண்டும், மிஸ்கீன்களோடு நான் எழுப்பப்பட வேண்டும். இது நபி அவர்களுடைய துஆ. மிஸ்கீன் என்பது பிரச்சனை அல்ல, ஆனால் வறுமை என்பது பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, வறுமை, இந்த வறுமையின் கோட்பாட்டில் சிக்குண்டவர்கள் பலர். நம்முடைய நாடு ஒருபுறம் இருக்க, நம்முடைய இந்த கொழும்பு மாவட்டத்தில் ஒரு 7-8 வருடங்கள் எல்லைக்குள்ளால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை மிம்பரில் சொல்வது பொருத்தமல்ல, 300க்கும் மேற்பட்டவர்கள் ஃபக்ரின் காரணமாக குஃப்ராக மாறி இருக்கிறார்கள். ஆரோக்கியமான செய்தி அல்ல, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு செய்தி. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, எனவே நம்முடைய துஆக்களில் குஃப்ரை விட்டு பாதுகாப்பு தேடுவது போன்று நாம் ஃபக்ரில் இருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹ் தஆலா எந்த அளவு மதிநுட்பமுடையவன், ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்தவன், இந்த உம்மத்தினுடைய நலவுக்காக, உம்மத்தை ஃபக்ரில் இருந்து பாதுகாப்பதற்காக, முஸ்லிம் உம்மத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி பல வகை அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்துக்கு சலுகைகளை, சந்தர்ப்பங்களை, உம்மத்தை கட்டியெழுப்பக்கூடிய பொருளாதார வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் ஜக்காத்துடைய அமல். அந்த ஜக்காத்தில் ஃபக்ர் ஃபுகராக்களுக்கு என்ற ஒரு பங்கு இருக்கிறது. ஏன் அந்த பங்கு? உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்களுடைய நிலைப்பாடு மாறவில்லை என்றால் அவர்கள் ஃபக்ரில் இருந்து குஃப்ருக்கு போய்விடுவார்கள். எனவே அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, அந்த நிலையில் இருந்து அவர்களை கை கொடுப்பதற்காக வேண்டி, அவர்களை தூக்கி எழுப்புவதற்காக வேண்டி பல முறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய கவலையை, கண்ணீரை, கஷ்டத்தை துடைப்பதற்கு ஹிபத் என்று நன்கொடை, ஹதியா என்று, சதகா என்று, ஜகாத் என்று, வாரிசு சொத்தென்று பல முறைகளில் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைக்க, கவலையில் இருந்து அவனுக்கு விமோசனத்தை உண்டாக்குவதற்கு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது. இதை பேணினால், இந்த வழிமுறைகளை ஆராய்ந்து சரிவர நாம் திறன்பட செயல்பட்டால் குர்ஆன் பொய்யாகாது, ஹதீஸ் பொய்யாகாது, தீன் மார்க்கம் பொய்யானதல்ல. நாம் சரிவர நாம் அதை நிறைவேற்றும் பொழுது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கலாம். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பிரச்சனை சுகாதார பிரச்சனை. இன்று நாம் பார்க்கிறோம் விதவிதமான நோய்கள், காய்ச்சல், எலி காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் என்றெல்லாம் பலவிதமான காய்ச்சல். சுகாதாரத்தை பற்றி இஸ்லாம் சொன்ன அளவுக்கு எந்த ஒரு மார்க்கத்திலும் சுகாதாரத்தை பற்றி சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை. எங்கு எச்சி துப்ப வேண்டும், எச்சி துப்புவது எப்படி, அது வலதுபுறமா இடதுபுறமா, மேலே துப்புவதா கீழே துப்புவதா, ஒரு பாதையில் நடந்து போகும் பொழுது அந்த பாதையினுடைய வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, நகம் வெட்டுவது எப்படி, தலைமுடி வாருவது எப்படி? அல்லாஹ் தஆலா அழகானவன், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். ஒவ்வொரு அடியார்களிலும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்தை அவர் வெளிக்கொணர்வதை, அந்த நியமத்தை அனுபவிப்பதை, அந்த நியமத்தை சரிவர பாதுகாப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்பது இன்று அது முஸ்லிம் உம்மத்தில் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது.
கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை போன்ற அழகான பரிசுத்தமான மார்க்கம் எதுவும் கிடையாது. யாரும் நமக்கு சுத்தத்தை சொல்லித்தர வேண்டிய கடமை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ்வும் அழகானவன், பரிசுத்தமானவன். இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் மனமானவன், பரிசுத்தமானவன். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, இன்று அந்நியவர்கள், மாற்று மதத்தவர்களிடத்தில் இருந்து இந்த சுத்தத்தை நாம் படிக்க வேண்டிய தெருக்களில் குப்பைகள், மஸ்ஜிதுக்கு அருகாமையால், பாடசாலைக்கு அருகாமையால், முக்கியமான பொது ஸ்தானங்களில், முஸ்லிம் உம்மத் செறிந்து வாழக்கூடிய இடங்களில், குர்பானுடைய காலங்களில் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை அவலட்சணப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவதை கேட்டால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய அவல நிலை இருக்கிறது உம்மத்துக்கு. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது கல்வித்துறை. இன்று உம்மத் பாரி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. சமூகத்தில், உம்மத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் கல்வித்துறை, இந்த துறையில் ஆரம்ப காலத்தில் இருந்து இமாம்கள் நமக்கு வழிகாட்டியவர்கள், நாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து பாடம் படிக்க வேண்டிய பல விடயங்களை நமக்கு அழகாக செவ்வனே சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லா துறைகளையும், எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் நம்முடைய இமாம்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, புவியியலாக இருக்கலாம், வானவியலாக இருக்கலாம், விலங்கியலாக இருக்கலாம், தாவரவியலாக இருக்கலாம், வைத்திய துறையாக இருக்கலாம், எல்லா துறைக்கும் வித்திட்டவர்கள், ஆணிவேராக இருந்தவர்கள் நம்முடைய இமாம்கள். துரதிஷ்டவசமாக வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. வரலாறை நாம் விளங்க தவறினோம். அவைகளை நாம் ஏதோ மேலோட்டமாக கருதினோம். அவைகளுக்குரிய சரியான சான்றிதழ்கள், அங்கீகாரம் இன்றைய காலகட்டத்தில் அது வழங்கப்படவில்லை. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் குர்ஆனுடைய வஹீயுடைய இந்த இல்மை உம்மத்துக்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவ்வப்போது தேவையானவைகளை நபி அவர்களின் மூலம் அழகாக வழிகாட்டினார். அந்தந்த நேரத்தில் யார் யார் வருகிறார்களோ துறை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் இன்னொரு நாட்டினுடைய கவர்னர், அவர்களுடைய பாசை, அவர்களை வரவேற்க வேண்டிய அந்த இல்ம், அவர்களை மதித்து செயல்படுத்த வேண்டிய செயல்முறைகள், இது அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது குசூசியத்தாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். எப்பொழுது எந்த அறிவு உம்மத்துக்கு தேவைப்படுகிறதோ, குறையுள்ளதாக இருக்கிறதோ, அதை திறம்பட செய்யக்கூடிய சஹாபாக்களை ஹைலைட் பண்ணி, இன்னாரிடத்தில் இதை, இன்னாரிடத்தில் இதை, இன்னாரிடத்தில் இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை நபி அவர்கள் ஹைலைட் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களோடு ஜோடு சேர்த்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஏதோ துரதிஷ்டவசமாக நாம் கவலைப்பட வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், இழந்ததன் பின்னால் தான் முஸ்லிம் உம்மத் எப்பொழுதும் இழந்ததன் பின்னால் தான் அதை நினைப்பது, அதை கண்ணீர் வடிப்பது, அதில் முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்வது அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. வரும் முன் காப்போம் என்பதுதான் ஷரியாவுடைய, தீனுடைய ஒரு உசூலாக இருந்தது. வந்த பிறகு பார்ப்போம் என்பது ஷரியாவுடைய உசூல் அல்ல. வரும் முன் காப்போம், இதுதான் தீனுடைய உசூல். யுத்தத்துக்கு முன்னால் பத்ரில் நபி அவர்கள் ஏன் சில சஹாபாக்களை, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன காரணம் என்ன? நபி அவர்கள் நினைத்தால், துஆ செய்திருந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம், வஹீ மூலம் அங்கு என்ன நடக்கிறது என்ற
ஆனாலும் உம்மத்துக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்ப்போம் என்பதல்ல, போகும் முன் முன்னேற்பாடை செய்வோம். அதுவும் ஈமானுக்குரிய அமல்தான். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் அதில் பாரி ஒரு பின்னடைவு முஸ்லிம் உம்மத்தில் காணப்படுகிறது. எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் முன்னோடிகளாக இருந்த இந்த உம்மத் இன்று பெரிய ஒரு சோதனை, பெரிய ஒரு அவலட்சணமான நிலைமை. கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் அதில் பாரிய ஒரு குறையுள்ள ஒரு உம்மத்தாக மாறியிருக்கிறது. கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அதிகமாக பேசப்படுகிறது. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் என்ற வாழ்க்கையில நான் ஹஜ்ஜுடைய காலத்துல எப்பயும் கேட்கிற சம்பவம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட சம்பவம். இந்த சம்பவத்துல நாங்க ஒன்றை விளங்கணும் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகம் செய்தார்கள். இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், அந்த பிகலிமாத்தின் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான் என்று சொல்லிவிட்டு பிகலிமாத்தின் பல விடயங்கள், அந்த பல விடயங்களை பற்றி தஃசீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது பாரமான ஈமானுக்கு சவாலான சில விடயங்கள், அதில் 30 விடயங்களை ஹைலைட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தனை சோதனைக்கு பின்னாலும் கேட்ட துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்தான். அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான் இது. ஜும்ஆவினுடைய கடைசியில் சொல்கிறேன், நான் உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், ஜும்மாவுடைய கடமையை முடிச்சோம், நல்ல பயான் ஒன்றை கேட்டோம், மாஷா அல்லாஹ், பயானுடைய விமர்சனத்தோட முடிச்சு கொள்ளவான். இது ஒரு பாடமாக எடுங்க. நான் மௌத்தானாலும் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு, நான் பூமியில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் இருந்தான், பெய்தான், மாஷா அல்லாஹ், ஊர் நிம்மதியாகிட்டு, குமர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிட்டு, அந்த நிலைமை வரக்கூடாது. நல்ல காரியங்கள்ல என்னுடைய பெயர் அந்த ஊரில் இருக்க வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இன்று வரைக்கும் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்திருக்கிறான். விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, அத்தஹியாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்கிறோம். துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கண்ணியமானவர்களே, இது முக்கியமான ஒரு துஆ. இந்த அடிப்படையில் நாம் இதுபோன்று நம்மில் இருந்த நல்லவர்களுடைய பெயர்களையும், நம்முடைய நாட்டில் முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்தவர்களையும், கல்வித்துறையில் தன்னை அர்ப்பணித்தவர்களையும், மிம்பர் மேடைகளிலும் ஏனைய பயான்களிலும் முன்னுதாரணமாக செய்யக்கூடிய, மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிகழ்வுகளிலும், மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய செமினார்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கல்வித்துறையில் பாடுபட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது சிலருடைய பெயரை சொல்லி நாம் துஆ செய்கிறோம். யார் அவர்கள்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. வாபிச்சி மரிக்கார், அறிஞர் சித்திலெப்பை, அறிஞர் ஏஎல்எம் அப்துல் அசீஸ், ஷேக் ராசிக் பரீத், ஒராபி பாஷா, டிபி ஜாயாம், பதுவுதீன் மஹமூத், நலீம் ஹாஜியார், டாக்டர் கலீல் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களில் உண்டு, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் மக்கள் என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக நான் இருக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்தை கட்டியெழுப்ப பாடுபட்டவர்கள் முடியுமான அளவு ஷரியத்தை பாதுகாக்க, தீனை பாதுகாக்க, மஸ்ஜிதை பாதுகாக்க, கல்வித்துறையில் பாதுகாப்பை அளிப்பதற்காக ஆண்கள் பெண்கள் கலப்படம் இல்லாமல் ஸ்கூல் பாடசாலைகளில் பிரித்து அதற்கு தேவையான விடயங்களை முன்முறமாக செயல்படுத்தி ஈடுபட்ட நல்லவர்கள் இன்று கபராளிகளாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஓஎல் எக்ஸாம் மாணவர்களுடைய பரீட்சை காலம் முடித்துக் கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன். உங்களுடைய இல்மை, உங்களுடைய அறிவை நீங்கள் இருக்க
இருக்கக்கூடிய இந்த பணியில் இதில் இஹ்லாசுன் நிய்யா, நிய்யத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். நிய்யத்தை சரி செய்ய வேண்டும். பணத்துக்காக பதவிக்காக வேண்டி அல்ல. முஸ்லிம் உம்மத்தை கட்டி எழுப்பக்கூடிய உண்மையான வழக்கறிஞர்கள் தேவை. பக்கத்துலதான் கோர்ட்ஸ் இருக்குது. பொய் பித்தலாட்டம் எவ்வளவு இருக்குது என்று அது நாங்க சொல்ல தேவையில்லை. வடிவமைக்கப்பட்ட பொய் பித்தலாட்டங்கள் இல்லாதது இருக்கிறது இல்லை. உண்மையான வழக்கறிஞர்கள் உம்மத்துக்கு தேவை. உம்மத்தை பாதுகாக்க கட்டி எழுப்ப வழக்கறிஞர்கள் தேவை. உண்மையான கணக்காளர்கள் தேவை. ஆய்வாளர்கள் தேவை. வைத்தியர்கள் ஆண் பெண் இது சாதாருக்கும் தேவை. தேவையில்லாமல் இல்லை. நியத்தை சரி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் நான் இதை உம்மத்துக்கு ஒரு என்னால் முடியுமான ஒரு பங்களிப்பாக, முடியுமான ஒரு ஹிதமத்தாக, அல்லாஹுடைய தொடர்போடு, அல்லாஹுடைய சிந்தனையோடு இதை நீங்கள் இந்த துறையில் தன்னை ஈடுபடுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் இல்லா மாஷா அல்லாஹ் இது போன்ற மிம்பர் மேடைகளில் முழங்கும் என்பதை சந்தேகப்பட தேவையே. கண்ணியமானவர்களே, தாய் தந்தையர்களே, ஊரை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கவலையுடையவர்களே, ஒவ்வொரு குழுக்களாக இருந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களே, உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களே, இளைஞர்களை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம். பரீட்சைக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள், முடியுமான முயற்சிகளை செய்தார்கள். அத்தோடு அவர்களை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம். இதற்கு பின்னால் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக மாறுகிறது. பெற்றார்களுடைய பொறுப்பு இருக்கிறது. சில கவலையான விடயங்கள் இருக்கிறது. சிறைச்சாலையினுடைய விடயங்கள், ட்ரக்ஸ் உடைய விடயங்கள், இன்னும் மோசமான பாவமான காரியங்கள், ஜினாவுடைய விடயங்கள். நேரம் நெருங்கிவிட்டது, நேரம் முடிந்துவிட்டது. இதில் எல்லாம் மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுது இரத்த கண்ணீர் வடிஞ்சாலும் போதாது. முஸ்லிம் தான் அங்கே முன் உதாரணமாக காட்டப்படுகிறார். கண்ணியமானவர்களே, ஊருடைய பொறுப்பு இருக்கிறது, தர்மகர்த்தாக்களுடைய பொறுப்பு இருக்கிறது, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஆலி உலமாக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மால் முடியுமான அளவு இந்த மாணவர்கள் மாணவிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி வேலியாக இருந்து மும்முரமாக பாடுபட்டவர்கள் எல்லாம் வாலிபர்கள். பாவம் செய்ய அனுமதி கேட்டதோட நீ எங்கட வாழ்க்கையில் யாராலும் ஒரு தவறு செஞ்சா, பாவத்தை செஞ்சா, பாவத்துக்கு அனுமதி கேட்டா எங்கட ஆக்ஷன் எப்படி இருக்குது? வைத்தியகாரன் அப்படி இப்படி எல்லாம் அவனை பதுவா செஞ்சு இந்த இடத்துல இதை பேசுறதாடா அப்படின்னு எல்லாம் நாங்க அவனை திட்டி தீர்த்து அவனை ஒதுக்கியே போட்டு. ஹஜ்ஜுடைய காலத்துல உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி மாறாங்க. ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஹஜ்ஜுடைய கடைசி தவாப் செய்யல, ஆனாலும் ஒரு பெண்ணின் பக்கம் பார்வை பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏசல்ல, பதுவா செய்யல, ஒதுக்கல்ல, தொலைஞ்சு போடு சொல்லல, எப்படி அரவணைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான இது ஒரு நீளமான பாடம். முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக நாம் இருந்தால் இந்த விடயத்தில் மிக்க கரிசனையுடையவர்களாக கல்வித்துறையில் நம்மால் முடியுமான பங்களிப்பை மஸ்ஜிதுகளின் ஊடாக அது செயல்படுத்தப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் ஊடாக எத்தனையோ படிப்பதற்கு ஆசையுள்ளவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. இதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்வது என்பதை அறியாது பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றுமே இல்ல வழிகாட்ட, என்ன செய்வோம், இரவுல கொஞ்சம் போய் நின்று கொள்வோம், அந்த சந்திலையும் பொந்திலையும் நின்று 2 பேர் 3 பேர் 4 பேர் 30 பேர் சேர்ந்துட்டாங்க. பாவம் லிமிட் இல்லாம போயிடுச்சு. எனவே சகோதரர்களே, நம்முடைய ஒரு பொறுப்பை நாம் உணர்வோம். மஸ்ஜித் ரீதியாக, மஹல்லா ரீதியாக, ஊர் ரீதியாக இந்த பொறுப்புகளை உணர்ந்து உம்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து படிக்கக்கூடியவர்களும்
கல்வியில் ஈடுபடக்கூடியவர்களும் அல்லாஹ் உங்களுக்கு தேவையான மரண சக்தியை பூர்த்தியாக்கி தர வேண்டும். இறையச்சத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக தந்து ஈமானையும் இஸ்திகாமத்தையும் அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்து முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தையும் அல்லாஹ் தந்து நீங்கள் முகம் கொடுக்கும் இந்த பரீட்சையில் வெற்றியாளர்களாக உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னிப்பாயா, இருட்டிலும் வெளிச்சத்திலும் ஏற்பட்ட தவறுகளை மன்னிப்பாயா, இரகசியமாக பரகசியமாக செய்த தவறுகளை மன்னிப்பாயா, கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் ஏற்பட்ட தவறுகளை மன்னிப்பாயா. இவ்வருடம் பரீட்சைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கபூல் செய்வாயா, பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், உன்னுடைய சிந்தனையோடு இந்த துறையில் அவர்கள் வீர நடை போட நீ தௌபீக் செய்வாயா. உன்னுடைய அச்சத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அவர்களுக்கு வாரி வழங்குவாயா. அவர்களுடைய சிறந்த எண்ணங்களை, அவருடைய மேல் எண்ணங்களை, ஹலாலான அந்த தூய எண்ணங்களை நீ கபூல் செய்வாயாக. வெற்றியை அவர்களுக்கு கொடுப்பாயாக. உம்மத்தில் தலை சிறந்த அறிஞர்களை, உம்மத்தில் தலை சிறந்த ஞானிகளை யா அல்லாஹ் நீ உருவாக்குவாயாக. வைத்தியர்களை உருவாக்குவாயா, நம்பிக்கையாளர்களை உருவாக்குவாயா, சிறந்த நம்பிக்கையாளர் கணக்காளர்களை உருவாக்குவாயா, உண்மையான வாக்கு கொடுக்கக்கூடிய, வாக்கை பேணக்கூடிய வியாபாரிகளை யா அல்லாஹ் உருவாக்குவாயா. யா அல்லாஹ், நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை கபூல் செய்வாயா. ஊருடைய நலவுகளுக்கு யா அல்லாஹ் நாம் கையில்